ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஜூ. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, இன்னும் 2 வாரத்துல நான் சாக போறேனா, என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. உன் பேச்சு கேட்டு தானே நீ சொன்ன மாதிரி அந்த வெண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். இப்ப நீ இப்படி சொல்ற அப்படின்னு இவ காண்டாயிட்டு இருக்கா. பார்த்தா அவ கண்ணு முன்னாடி ஒரு நாயோட ஆத்மா தான் இருக்கு. இந்த நாய்க்கு பவர்ஃபுல்லான சக்தி இருக்கு. இப்ப அந்த நாய் பாத்தீங்கன்னா, இங்க பாரு ஜோ, நீ என் மேல கோவமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். கோவப்படுறதுனால எதுவும் ஆக போறது கிடையாது. நான் சொல்றத மட்டும் கேளுன்னு இந்த நாய் சொல்லிட்டு இருக்க. நீ சொல்றத கேட்டு கேட்டுதான் என் வாழ்க்கையே வீணா போச்சு. இதுக்கு மேலே நீ சொல்றத கேட்கணுமா அப்படின்னு இவ புலம்ப ஆரம்பிச்சிடுறா. எப்படி நான் சாக போறது உறுதி. உன்னை நம்பி நான் கண்டவனே காதலிச்சு வீணா போனதான் மிச்சம் அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்க. இப்ப அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல அவளோட கார்டை மிஸ் பண்ணிருப்பா. அதை எடுக்கலான்னு வர அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு நாய் தத்தளிச்சிட்டு இருக்கோம். அதை பார்த்த உடனே இவ அந்த நாய்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அந்த நாயை காப்பாத்திட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது கால் ஸ்லிப் ஆகி ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்திருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளை காப்பாத்துறதுக்காக 2 பேர் ஹீரோயினை காப்பாத்திட்டு இருக்க. பார்த்தா அவளோட ஆன்மா வெளியே நின்னுட்டு இருக்கோம். ஐயோ, நான் செத்துட்டேனா? இவ்வளவு சின்ன வயசுல என் உயிர் வெளியே வந்துருச்சான்னு இவ முழிச்சிட்டு இருக்க. அந்த நாய் பக்கத்துல நின்னுட்டு, எனக்கு ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கு. என்னோட வாழ்க்கையை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. என்னால தானே உனக்கு இப்படி ஒரு நிலைமை. அதனால உனக்கு மறுவாழ்வு தரலான்னு இருக்கேன். நான் சொல்ற பையனை நீ காதலிச்சு அவன் கூட ஒன்னா வாழணும். அப்படி நீ வாழ்ந்துட்டனா உன்னோட உயிர் ஓங்கிட்டே வந்துரும்னு சொல்ல, சரி நீ சொல்றத பண்ணி தலைறேன்னு ஹீரோயின சொல்றான். இப்ப இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நீ சொல்ற மாதிரி அந்த வெண்ணை நான் காதலிச்சேன். ஒண்ணுமே இல்லாத அவன ரொம்ப பெரிய பணக்காரனா மாத்தினேன். அவன் சிரிக்கும் போது பைத்திய மாதிரி உட்காந்து கை தட்டிட்டு இருந்தேன். அழுகும் போது டிஷ்யூ பேப்பர் கொடுத்துட்டு இருந்தேன். அவனை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன் தெரியுமா? ஆனா அவன் என்ன ஒரு பொண்ணா கூட மதிக்கல. எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினா, என்னை கேவலப்படுத்தினா, எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். எதுக்காக? நான் உயிரோட இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக. இது எல்லாமே நீ சொல்லிதான் பண்ண. ஆனா இப்ப 2 வாரத்துல மறுபடியும் நான் சாக போறேன்னு சொல்ற. சத்தியமா நீ நாயா பொறந்ததுக்கு பேயா பொறந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா கோவப்படாத ஜோ. நீ உயிரோட இருக்கிறதுக்கு நான் தானே வழி சொன்னேன். லாஸ்ட் 3 வருஷமா நீ உயிரோட இருக்க நான் தான் காரணம். நான் சொல்ற மாதிரி நீ பண்ணனாலதான் உயிரோட இருக்க. சரி அவனை விட்டு தள்ளு. அவனை உன்னால கரெக்ட் பண்ண முடியல. அதுக்கு பதிலா இன்னொரு ஆளை நான் சொல்றேன். அவன் உன் மேல லவ்ல விழுந்துட்டான்னு வச்சுக்கேன். ஒரு மாசம் உயிரோட இருப்ப. அதுக்கப்புறம் அவனை நீ கல்யாணம் பண்ணனா 1 வருஷம் உயிரோட இருப்ப. அப்புறம் அப்படின்னு இவன் சொல்லும்போது, போதும் போதும். அடுத்து நீ சொல்றவனை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணா நான் உயிரோட இருப்பேனான்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா உயிரோட இருப்ப. அந்த பையனோட பேரு லூ. அவன் வேற எங்கேயும் இல்ல. உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வரப்போறான். போய் பாருன்னு சொல்ல, இவளும் ரெடி ஆயிட்டு அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு வர, அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, ஏமா ஹை ஹீல்ஸ் எல்லாம் போட்டு வர, உனக்கு நடக்க கஷ்டமா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த இடத்துல இவளோட பாய் ஃப்ரெண்டு வெண்ணுதான் இருக்கான். அவன் ஹீரோயினை எப்போதும் இளக்காரமா தான் பார்ப்பான். ஏன்னா ஹீரோயின் தானே. அவனை காதலிக்கிறதா சொல்லி அவ பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. ஆக்சுவலா ஹீரோயின் சொல்ல போனா ரொம்ப பெரிய ஆளு. இப்ப அவன பாத்தீங்கன்னா, எனக்கு சர்வ் பண்றதுக்காக என்னோட வேலைக்காரி வந்துட்டா போல அப்படின்னு எல்லார் முன்னாடி ஹீரோயின அசிங்கப்படுத்துற மாதிரி பேச, அவளுக்கு கோவம் அங்க உள்ள ஒயின் எடுத்து இவனோட மேல ஊத்த, இப்ப அவன பாத்தீங்கன்னா, உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? இந்த Dress எவ்வளவு காஸ்ட்லியானதுன்னு தெரியுமா? உன்னால என் ட்ரெஸ்ஸே வீணா போச்சுன்னு சொல்ல, இந்த Dress டிசைன் பண்ணதே நான் தான். என்கிட்ட இருந்து ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு ஏன் முன்னாடி போட்டு என்கிட்டயே சீனை கட்டியாடா? ஒழுங்கா அந்த ட்ரெஸ்ஸுக்கான காசு 8 லட்சம் ரூபாய் எடுத்து வைன்னு சொல்ல, என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? சும்மா அந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்ல, முன்னாடி வரைக்கும் எனக்கு சரியா கண்ணு தெரியல. அதனாலதான் உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாட்டிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு என்னோட கண்ணு நல்லா தெரியுது. இனிமே நீ நானும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. நான் உன்னை பிரேக்கப் பண்றேன்னு சொல்ல, அது உன்னோட விருப்பம்னு அவன் சொல்லிடுறான். இவ இப்படி சொன்னவன அங்க உள்ள எல்லாரும், இவங்க சொல்றத நம்பவே முடியல. அவனை பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணாங்க. ஆனா இப்ப இப்படி சொல்றாங்களே அப்படின்னு அங்க இருக்க எல்லாரும் பேசிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். இவனை பத்தி தான் அந்த நாய் சொல்லியிருக்கோம். நீ இவனைதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணு. இப்ப ஹீரோ பார்த்தவன, நான் உன்னை காதலிக்கல. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. உன்னை நான் பிரேக்கப் பண்றேன். இதனால தெரியுமா? ஏன்னா நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன். அவர் இவர்தான் அப்படின்னு ஹீரோவை பார்த்து கையா காட்ட, அவனே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறான். ஹீரோவால ஸ்ட்ரெயிட்டா நடக்க முடியாது. அவனுக்கு கால்ல அடிபட்டிருக்கு. கொஞ்சம் நொண்டி நொண்டி தான் நடந்துட்டு இருப்பான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, எதுக்காக ஜூ மேடம் என்ன டார்கெட் பண்ணி பேசுறாங்கன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு இவன் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இருக்க. இப்ப இவன் ஹீரோவை பார்த்து என்ன சொல்றானா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்ப ஹீரோயின் இப்படி சொன்ன உடனே அவளோட பாய் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? அவனால நடக்க கூட முடியாது. ஏன் சொந்தமா கார் கூட ஓட்ட முடியாது. அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு அவன் ஹீரோவை அசிங்கப்படுத்துற மாதிரி பேச, இப்ப ஹீரோயின் நம்மளோட செக்யூரிட்டி ஆளுங்களை விட்டு அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அப்படி கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களோட சம்பளத்துல 5000 ரூபாய் ஏத்தி தரேன்னு சொல்ல, இவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு சோகமா அவளோட பாய் ஃப்ரெண்ட வெறுப்பேத்துறதுக்காக தான் என்கிட்ட இப்படி சொன்னாளா? ஒரு நிமிஷம் நான் என்ன லவ் பண்றாளோன்னு நினைச்சிட்டேன். என்ன மாதிரி கால் உடைஞ்ச பையனை யாருதான் லவ் பண்ணுவா அப்படின்னு இவ சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹிரேன் தான் வரா. இப்ப ஹிரேன்
சாரிங்க, நான் என்ன பத்தின இன்ட்ரோ குடுக்கல. என்னோட பேரு ஜுபேசி. ஜூ குடும்பத்தோட ஒரே வாரிசு நான் தான். நீங்க என்ன பேபின்னு கூப்பிடலாம், எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அது உங்களோட விருப்பம். நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நெறைய சொத்து இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு இவ அவள பத்தின இன்ட்ரோ குடுத்துட்டு, டக்குனு அந்த இடத்த விட்டு ஓடி போறா. இப்ப அவ ஓடி போயிட்டு அவன விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, இவ இப்படி சொன்ன உடனே அங்க உள்ள எல்லாரும், பாத்தீங்களா மேடமோட லவ் மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ வந்து அவனோட கைய பிடிச்சு, அவன் கையில கட்டியிருக்க வாட்ச புடுங்கிறா. இந்த வாட்ச நான் தானே உனக்கு கிஃப்ட்டா குடுத்தேன். இது ரொம்ப காஸ்ட்லியானது. இத போட்டுக்கிற அளவுக்கு தகுதி உன்கிட்ட இல்லடா அப்படின்னு சொல்லி அவன புடிச்சு வெளிய தள்ளிடுறா. இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினோட செருப்ப எடுக்குறான். அவ செருப்ப கழட்டிட்டு தான் நடந்து வந்திருப்பா. இப்ப அத எடுத்துட்டு வெறும் காலோட நடக்காதீங்க. உங்களோட கால்ல அடிபட்டுற போது அப்படின்னு அவளுக்கு செருப்புலாம் மாட்டி விட்டுட்டு இருக்க. இத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு என்ன இந்த பையன் இவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறானேன்னு லைட்டா புடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் உங்ககிட்ட சீரியஸா சொல்றேன். எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க. நாளைக்கே கூட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்புற மாரியே இல்ல. நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுதா? அப்படின்னு ஹீரோ கேட்க, நல்லா தெரியுதுன்னு இவன் ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டான மேட்சா இருப்போம். நீங்க உங்கள பத்தி கவலைப்படாதீங்க. நான் உங்கள நல்லபடியா பாத்துக்கிறேன். நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட அப்பா வந்து, என் பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அவ அப்புறமா உங்கள பாப்பா அப்படின்னு சொல்லி, அவர பாத்தீங்கன்னா, ஹீரோயின அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப அவரு கூட்டிட்டு போன உடனே, இந்த சைடு ஹீரோவோட தம்பி தான் வந்து அவன பாக்குறான். ஆனா இப்படி நின்னுட்டே இருந்தனா உன்னோட கால் தான் வலிக்கும். எவ்வளவு நேரம் தான் நிப்ப? உன்னோட வீல் சேர்ல உட்காரு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் உட்கார்ந்துடுறான். இப்ப ஹீரோ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, என்னால நடக்க முடியாதுன்றதுனால நெறைய பேரு என்ன கேவலமா பேசியிருக்காங்க. பணம் இருந்து என்ன மதிக்காமலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, என்னாச்சு? உனக்கு ரொம்ப வலிக்குதா? அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. ஆனா அது உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியல. இந்த உலகம் எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் குடுத்தா, கண்டிப்பா நான் என்னோட திறமைய நிரூபிப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட அப்பா பாத்தீங்கன்னா, ஏம்மா என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? ஃபர்ஸ்ட் வெண்ண கல்யாணம் பண்றேன்னு, இப்ப இவன கல்யாணம் பண்றேன்னு சொல்ற அப்படின்னு சொல்ல, அப்பா நான் இவன தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என்ன நீ டக்குன்னு மனச மாத்திக்கிற? இது கல்யாண விஷயம். சின்ன பிள்ளைங்க விஷயம் கிடையாது. டக்கு டக்குன்னுலாம் மனச மாத்தக்கூடாது. எதுவா இருந்தாலும் யோசிச்சு பொறுமையா தான் பண்ணணும்னு சொல்ல, அப்ப நான் பல தடவ யோசிச்சுட்டேன். சீக்கிரமா ரெஜிஸ்ட்ரேஷன் புக்க குடுங்க. நான் போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல, கண்டிப்பா நான் உனக்கு தரமாட்டேன். வீட்ட விட்டு எங்கேயும் போக்கூடாது. அப்பாக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். இங்கேயே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக, இவ்ளோ பாத்தீங்கன்னா உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல இவளோட நாய்க்குட்டி வந்துருது. "உனக்கு எவ்வளவு தைரியம்? எல்லார் முன்னாடியும் கிஸ் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா. நான் சாகுறத விட இப்ப உயிரோட இருக்கிறது தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சாதாரண கிஸ் தானே. இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த நாயி ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, "இங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேளு. அவன் மேல ரொம்பலாம் காதல்ல விழுந்துறாத. ஏன்னா அவன் 2 வருஷம் தான் உயிரோடவே இருக்க போறான்" அப்படின்னு சொல்ல, "என்னது 2 வருஷம் தான் உயிரோட இருக்க போறானா? அவன நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்றது? எதுக்காக அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ண சொன்னா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவன் உன் மேல காதல்ல விழுந்தா நீ 1 மாசம் உயிரோட இருப்ப. அவன கல்யாணம் பண்ணனா 1 வருஷம் உயிரோட இருப்ப. அதுக்கப்புறம் அவன் செத்து போயிருவான். அவனோட வாழ்க்கைய வச்சு தான் நீ உயிரோட வாழணும். சொல்லப்போனா அவன நீ ஒரு கருவியா யூஸ் பண்ணிக்க போற. என்கிட்ட இருக்க மந்திர சக்தியால இத மட்டும் தான் பண்ண முடியும். நான் உனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றதே பெருசு தெரியுமா? சோ நீ அவன ஒரு கருவியா பார்த்தாதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப சோகமாயிடுறா. நான் உயிரோட இருக்கிறதுக்கு இன்னொருத்தர பயன்படுத்துறதா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத, அவனோட வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு அந்த நாய் சொல்லிட்டு இருக்க. ஐயோ! உன் கூட சேர்ந்து சேர்ந்து நான் பைத்தியமாயிருவேன் போலயே. என் வாழ்க்கைய நினைச்சா எனக்கே வேடிக்கையா இருக்கு. உன்ன மாரி நாய்க்கெல்லாம் என்ன? எனக்கே இப்படி வேடிக்கையா இருக்கும்போது, உனக்கெல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கர என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவ படுத்து தூங்கிட்டு இருக்க. இப்ப இந்த நாய் என்ன சொல்லுதுன்னா, "இங்க பாரு இருக்க. அந்த 1% வச்சு உன்னால வாழ முடியாது. இப்ப 2வது மிஷன்ல இவன கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்கயேன், கண்டிப்பா நீ உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, நீ சொல்றத பண்ணி தானே தொலையணும். எனக்கும் வேற வழி இல்லல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட பாய் ஃப்ரெண்ட தான் காட்டுறாங்க. அவனோட சட்டை, வாட்ச், ஷூ மொதற்கொண்டு எல்லாத்தையும் அவுத்துட்டு நடு ரோட்ல விட்டுடுறானுங்க. என்னடான்னு பார்த்தா எல்லாமே ஹீரோயின் குடுத்தது தான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கோலத்துல ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க. ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலா இவனுக்கு பணம், வசதின்னு எதுவுமே இருந்திருக்காது. படிக்கிறதுக்கு கூட காசு இல்லாம இருந்திருக்க. ஹீரோயின் தான் அவளோட சப்போர்ட் மூலமா அவன படிக்க வச்சு அவன லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பா. அவனுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் குடுத்து, பணமும் குடுத்து நல்ல நிலைமையில வச்சிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் காண்டாயிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப அவ தூங்கிட்டு இருக்க. கண்ணு முழிச்சு பார்க்கறா. என்னடான்னு பார்த்தா விடிஞ்சிருச்சு. இவ எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்க. கீழ ஹீரோவோட கார் நிக்கிறத பாக்குறா. இவரு வந்துட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ்ள பாத்தீங்கன்னா செம ஹாப்பி ஆயிட்டு வேகமா ரெடி ஆயிட்டு ஹீரோவ பாக்க தான் வரா. இப்ப இவ இப்படி வந்து நிக்க அவங்க வீட்ல வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, மேடம் பென்னு சாருக்காக எப்போதும் காலையில சாப்பாடு செய்ய சொல்வீங்கல்ல, ரெடி பண்ணிட்டேன் இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்க, இத நான் வளர்க்குற நாய்க்கே போட்டுருங்க. இனிமே இந்த சாப்பாட நீங்க ரெடி பண்ண வேணாம்னு சொல்ல, ஐயோ கடவுளே! மேடம் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தையா? என்னால இத நம்பவே முடியல. மேடம் அந்த வென்ன பிரேக்கப் பண்ணிட்டாங்களா அப்படின்னா அவங்களே சந்தோஷப்பட்டுட்டு போறாங்க. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு எல்லார் முன்னாடியும் ஹீரோயின டார்ச்சர் பண்ணியிருப்பான்.
இப்ப ஹீரோயின் அவங்க சமைச்ச சாப்பாட்டுல இன்னொரு பேக் எடுத்து ஹீரோ கிட்ட தான் குடுக்குறா. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னா இத சாப்பிடுங்க. எங்களோட வேலைக்காரங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொல்ல, இத எதுக்காக எனக்கு குடுத்த? எப்போதும் டெய்லி மார்னிங் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்காக நீ சாப்பாடு செய்வல்ல, அவனோட வயிறு சரியாயிரணும்னு. கரெக்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, பழச பத்தி பேசாதீங்க. அது எல்லாமே பாஸ்ட் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அத சாப்பிடாம கீழ வச்சுட்டு இருக்க. ஏன் சாப்பிடல? உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, அம்மாடி கொஞ்சம் வெளிய போறியா? நான் லூ கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. இப்ப அவ போகும்போது அவங்க அப்பாவ பாத்துட்டு எதுவும் உளறி வைக்காதீங்கன்னு சிக்னல் காமிச்சிட்டு போக, இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, உங்களோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 300 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் உங்ககிட்ட குடுக்கலான்னு இருக்கேன்னு ப்ராஜெக்ட் பேப்பர் எடுத்து வெளிய வைக்க, அத பார்த்த உடனே இவளுக்கு செம ஹாப்பி ஆயிடுது. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. அவளுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னே தெரியல. இன்னும் லைஃப்ல செட்டில் கூட ஆகல. அவள எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க, கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன்னு இவ குடுகுடுன்னு ஓடி வந்துடுறா. வாங்க வாங்க இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்பா ரிஜிஸ்டர் புக்க குடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, ஐயையோ! அடுப்புல முட்டை வச்சு மறந்துட்டேன். நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு அவர் இந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட போயிட்டு இருக்க. இங்க பாருங்க ஜூ, உண்மையாவே நீங்க என்ன லவ் பண்றீங்களா? உங்களுக்கு உண்மையாவே என்ன புடிச்சிருக்கா? எந்த காரணத்தினால புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ இப்படி கேட்டவொன்னே ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, உண்மையாவே நான் உயிரோட இருக்கிறதுக்காக தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா உனக்கு புடிச்சிருக்கா, புடிக்கலையான்றது எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு, எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. அதுக்குன்னு நெறைய காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல அப்படின்னு இவ சொல்லிட்டு, இப்ப இவ ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துக்கிறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, டக்குன்னு ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு, "சாரிங்க, உங்கள கிட்ட பாத்தவுடனே கிஸ் பண்ணணும்னு தோணுச்சா, அதனால தான் கிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ மறுபடியும் கிஸ் பண்ணலான்னு வர, அந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பி வந்துடுறான். இப்ப அவன் வந்து, "அண்ணா வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்ப இவன் ஹீரோயின திரும்பி பார்த்து, "உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னோட அம்மா, அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. நான் தனியால தான் வளர்ந்துட்டு இருக்கேன். எனக்குன்னு கொஞ்சம் சொத்து இருக்கு. என்னால உன்ன நல்லபடியா மாத்திக்க முடியும். என்னோட சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்தினால என் கால்ல அடிபட்டு நான் இப்படி நடக்க முடியாம ஆயிட்டேன். என்னால நார்மலா நடக்க முடியாது. அன்னையிலேருந்தே என்னால நடக்க முடியாது. ரொம்ப நேரம் நிக்கவும் முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. கொஞ்சம் நொண்டி நொண்டி தான் நடந்துட்டு இருப்பேன். இதனால நெறைய அவமானங்களையும் பார்த்திருக்கேன். என்ன மாரி ஒரு பையன உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லிர்றா. இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஐயோ! ரொம்ப நல்ல பையனா இருக்கான். எப்படி இவன் உயிர விட போறான்னு தெரியலையே! நெனச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு இந்த காரியத்த பண்றதுக்குன்னு இவ புலம்பிட்டு இருக்க. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ரூம்ல உட்கார்ந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கா. ஹீரோயினோட அக்கவுண்ட்ல இருந்து நெறைய காசு போயிருக்கு. என்னடான்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவன்கிட்ட கார்டு குடுத்திருப்பா போல. இப்ப அவன் போய் கிளப்ல உட்கார்ந்து நெறைய சரக்கு அடிச்சிட்டு இருக்க. என்னோட காசையும் நீ ஆட்டை போடுறியா? உன்ன சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோயின் இந்த பக்கம் கிளம்பி வந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அவனோட தம்பியும் பாத்தீங்கன்னா, அதே கிளப்புக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப அவனோட தம்பி என்ன சொல்றான்னா, இந்த கிளப் சூக்கு சொந்தமானது. ஆனா அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நம்ம போணுமா அப்படின்னு சொல்ல, எதுவா இருந்தா என்ன? இது காமனான கிளப் தானே வா போலாம் அப்படின்னு ஹீரோ உள்ள வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தோம்னா, அங்க உள்ள எல்லாரும் ஹீரோவ வம்பிழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவனோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களால நடக்கவே முடியாதே! எப்படி இந்த மாரி இடத்துக்குலாம் சந்தோஷமா இருக்கலாம்ன்னு வரீங்க? நடக்க தான் முடியாதா? இல்ல பொண்ணுங்க கிட்டயும் எதுவும் பண்ண முடியாதா? அப்படின்னு இவனுங்க எல்லாம் பேசிட்டு இருக்க, இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, "உனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? ஜூம் மேடத்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு தனியா விட்டுட்டு வந்தியே! அவ கூட பயந்து அழுதுகிட்டு, நடுங்கிக்கிட்டே அந்த இடத்த விட்டு வந்தா. நீ அவள எப்படி டார்ச்சர் பண்ணியிருக்க? ஆனா அவ உன்ன விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா பாத்தியா? இப்பவும் அவ உன்ன விட்டு போக மாட்டா. அந்த விஷயம் தெரியாம இடையில சில பேர் வந்து நுழைஞ்சுட்டு, பொண்ணு நமக்கு தான் நெனச்சுட்டு இருக்கானுங்கன்னு ஹீரோவ பத்தி பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பிடுறான். நான் கிளப்ல இருக்கேன். என்ன பார்க்க வான்னு. இவளும் பாத்தீங்கன்னா, நானும் அங்க தான் இருக்கேன்னு ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு ஒயின் எடுத்து குடுக்க, நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னா என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவனோட கைய பிடிச்சு முறுக்கிட்டு அந்த ஒயின வேணும்னே அவன் மேல ஊத்துற மாரி பண்ணிடுறான். இப்போ ஒயின மேல ஊத்துன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் இவன புல்லி பண்ண மாரி ஒரு மாரி ஆக்டிங்க போட்டுட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வந்துடுறா. இத பார்த்தவொனே ஹீரோயின் அவனுக்கு ஒரு அடிய போட்டுட்டு ஹீரோ வந்து புடிக்க, இப்ப அவளோட பாய் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "என்ன செல்லம் என்ன பார்க்கறதுக்காக தானே வந்த? சரி சீக்கிரம் மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொல்ல, உன்ன மாரி ஒரு நாய்க்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக நான் வரல. நீ எந்த இடத்துல உட்கார்ந்திருக்கன்றத மறந்துட்டியா? இந்த கிளப் என்னோடது. இனிமே இது உனக்கு சொந்தம் கிடையாது. இவருக்கு சொந்தம். எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கவங்க மட்டும் தான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமான்னு அவன் கேட்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்கள எதுவும் சொல்லாத. அவங்க என்ன கட்டாயப்படுத்தி ட்ரிங்க்ஸ் பண்ண சொன்னாங்க. எனக்கு சர்ஜரி பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால தான் இப்படி புல்லி பண்ணிட்டாங்கன்னு ஹீரோ ஆக்டிங்க போட, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அங்க உள்ள கிளாஸ் எடுத்து உடைச்சுட்டு, "ஏன் ஆளையும் நீ புல்லி பண்றியா? ஓசில சரக்கு அடிக்க வந்தவன் தானே நீ? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு சொல்லி அந்த சரக்கு எல்லாத்தையும் தூக்கி அவன் தலையிலேயே ஊத்தி விட்டுறான். இப்ப அந்த இடத்துக்கு வெயிட்டர் வந்து அவங்க விளையாடிட்டு இருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்க. என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்றேன்னா, ஏன் உங்க யாருக்கும் கண்ணு தெரியலையா? பணம் இருந்தா போய் சொந்தமா கிளப் ஆரம்பிச்சு அங்க போய் உட்காருங்கடா. ஓசி கிளப்ல குடிக்கலான்னு இங்க வந்தீங்களா? பிச்சை போடுறதுக்கு நான் என்ன ஃப்ரீயாவா கிளப் நடத்திட்டு இருக்கேன்னு இவ அசிங்கப்படுத்துற மாதிரி பேசி விட்டுறா. இதெல்லாம் பார்த்து இந்த சைடு ஹீரோ செம ஹாப்பி ஆயிட்டு இருக்கான்.
இப்ப அவள பாத்தீங்கன்னா, "உனக்காக ஒரு மாத்திரை வாங்கிட்டு இருக்கேன். ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டுட்டு சீக்கிரமா தூங்கி தொல. அப்படியே ஃபுல்லா போட்டா கூட சீக்கிரம் செத்துரு. அது இதுக்கு மேல நிம்மதியா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ ஹீரோவ பாக்குறா. பார்த்தா ஹீரோவோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. ட்ரெஸ் எப்படி நனைஞ்சு போயிருக்கு? வாங்க அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவ தனியா கூட்டிட்டு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு, அவ தம்பி கிட்ட விட்டுட்டு போறா. இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் தம்பி கூட நின்னுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து, அந்த ஜூ பாக்க ரொம்ப அழகா இருக்கல. அவள பார்த்தாலே என்ன பண்ணணும்னு தெரியுதா அப்படின்னா, அவள பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே ஹீரோக்கு செம காண்டாகுது. இப்ப ஹீரோவோட தம்பி பாத்தீங்கன்னா, "அண்ணா நான் போய் அவனுங்கள அடிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்ல, "நீ போ வேண்டாம் நானே போறேன்னு" ஹீரோவே நடந்து போறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு, "இங்க பாருங்கடா, இனிமே அவள பத்தி யாராவது தப்பா பேசுனீங்கன்னா, உங்க எல்லாரையும் கொன்னு போட்டுருவேன்" அப்படின்னு இவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. பார்த்தா அவ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா. நான் என்னோட வெயிட்டர் கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவனெல்லாம் கிளப்புக்குள்ள விடக்கூடாதுன்னு. அதான் லைட்டா ட்ரிங்க்ஸும் பண்ணிட்டேன் அப்படின்னு இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, இந்த பையன் பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு ஹீரோவ வேணும்னே அங்க இங்கன்னு தொட்டுட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா எல்லாமே நடிப்பு தான். இவ ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணல. வேணும்னே ட்ரிங்க்ஸ் பண்ண மாரி நடிச்சிட்டு இருக்கான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா ஹீரோவே கட்டி பிடிச்சுட்டு அவன் மேலே மட்டையாக, "நான் உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வா போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோவ கூட்டிட்டு வந்து கார்ல உட்கார வைக்கிறான். இப்ப காருக்குள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு, "உன்னோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே ஒரு கடி கடிச்சுக்கவா?" அப்படின்னு இவ ஹீரோ மேல ஏறி ஹீரோவ கிஸ் பண்ற மாரி போயிட்டு, "இத விட்டா நல்ல சான்ஸ் எனக்கு கிடைக்காதே. இப்போ உன்ன செடியூஸ் பண்ணாதான் உண்டு" அப்படின்னு இப்ப அவ ஹீரோவோட நெஞ்சுகிட்ட கைய வைக்கலான்னு வர, ஹீரோ டக்குன்னு கைய பிடிச்சிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. காருக்குள்ள இவளோட தம்பி தான் வரான். அவன் வர்றத பார்த்த உடனே இவ போய் தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, "உண்மையாவே உனக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்ட சுத்தமா பிடிக்கலையா? நீ இவன பல வருஷமா காதலிச்சுட்டு இருந்தல, அவனுக்காக நெறைய விஷயம் பண்ணல" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். ஆனா என்ன பண்றது? நான் மட்டும் காதலிச்சு அது வேஸ்ட் தான். அவனுக்கு என் மேல சுத்தமா காதல் இல்ல. அவன் என்னோட பணத்த தான் காதலிச்சான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "அதனால நீ அவன காதலிச்சன்னு?" ஹீரோ கேட்கிறான். எனக்கு 10 வயசு இருக்கும்போது என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. அப்படி கிட்னாப் பண்ணும்போது அவன் தான் என்ன காப்பாத்துனான். அதனால தான் நான் அவன காதலிச்சேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, "நீ 10 வயசா இருக்கும்போது உன்ன காப்பாத்துனது அவன் நினைச்சிட்டு இருக்கியா? ஆக்சுவலா அது அவன் கிடையாது நான்" அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இப்ப அவள டிராப் பண்ண உடனே அவள பாத்தீங்கன்னா பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, "ஒருவேளை உன்ன காப்பாத்துனது நான் தான் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அந்த இடத்துல நான் தான் இருந்திருப்பேன்" அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு அவனோட தம்பிகிட்ட என்ன சொல்றான்னா, அவளோட பிரேஸ்லெட் எடுத்து பத்திரமாவே அந்த பிரேஸ்லெட்ட அவகிட்டயே குடுக்கணும்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். என்னடான்னு பார்த்தா 10 வயசுல ஹீரோயின காப்பாத்தும்போது அவ கையில போட்டிருந்த பிரேஸ்லெட் ஹீரோ கிட்ட வந்திருக்கும். அத பத்தி தான் ஹீரோ பேசிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரொம்ப சோகமா வந்து உட்கார்ந்துட்டு, "நான் உயிரோட இன்னும் 7 நாள் தான் இருப்பேனா? சீக்கிரம் என் சோலிய முடிச்சு கட்டாம விட மாட்டானுங்க போலயே" அப்படின்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். "சாப்பிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவளும் சாப்பிட்டேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு ரிப்ளை பண்ணிட்டு அவளோட அப்பாவ தான் பாக்குறான். இப்ப அவளோட அப்பா கிட்ட போயிட்டு, "ஏப்பா லூவ பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் ரொம்ப நல்ல பையன் மாரி உங்களுக்கு தெரியலையா? என்னோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட விட அவன் பெஸ்ட்டான பையன் மாரி எனக்கு தோணுது. ப்ளீஸ் என்னோட புக்க குடுத்துருங்கப்பா. நான் அவன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு" சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து யோசி. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் வேண்டாம் நீயே முடிவு பண்ணுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் வந்து ரொம்ப சோகமா உட்கார்ந்துடுறா. இப்ப இவ அவளோட அப்பா கிட்ட என்ன கேட்கிறான்னா, "அப்பா ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா" அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு ஜியோ குடும்பத்தோட ஆக்ஷன் நடக்க போகுது. நீங்க போய் ஏதாவது ஆக்ஷன்ல வாங்குறதுன்னா வாங்கிட்டு வா. இங்க உட்கார்ந்து அந்த லூவ பத்தி யோசிச்சுட்டு இருக்காத. டைம் வேஸ்ட் பண்ணாத. அதெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அதுல ஒரு பிரேஸ்லெட்ட பாக்குறா. அப்ப அந்த பிரேஸ்லெட்ட பாத்தீங்கன்னா, இது அம்மாவோட பிரேஸ்லெட் மாரி இல்ல அப்படின்னு சொல்ல, "ஆமாம்மா இது உங்க அம்மாவோடது. ரொம்பவே யூனிக்கானது. உங்க அம்மா சாகுறதுக்கு முன்னாடி உன்கிட்ட குடுத்துட்டு போன பிரேஸ்லெட் இது. கண்டிப்பா இந்த பிரேஸ்லெட்ட நாளைக்கு நீ ஆக்ஷன்ல எடுத்தே ஆகணும்னு" சொல்ல, "கண்டிப்பாப்பா. கண்டிப்பா அம்மாவோட ஞாபகமா அந்த பிரேஸ்லெட்ட நான் கொண்டு வந்தே தீருவேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பாவும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. அந்த டிராயிங்ல உள்ள பிரேஸ்லெட் ஹீரோ தான் வச்சிருக்கான். ஆக்சுவலா அந்த டிராயிங்ல இருக்கிறது தான் ஃபேக் ஆனது. ஹீரோ கிட்ட இருக்கிறது தான் ஒரிஜினல் பிரேஸ்லெட். இப்ப அந்த பிரேஸ்லெட்ட கையில வச்சுட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த பொண்ணு இத்தன வருஷமா அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காளா? சரியான முட்டாளா இருப்பா போலயே. இந்த விஷயம் கூட அவளுக்கு தெரியல. அவனும் இவள நல்லா ஏமாத்திட்டு இருந்திருக்கான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. இந்த பிரேஸ்லெட் என்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னாலே போதும். அவளே புரிஞ்சுக்குவா அவள காப்பாத்துனது நான் தான்னு. என்னால அவள விட்டு குடுக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட தம்பி பாத்தீங்கன்னா, "சரி நீ எப்ப ட்ரீட்மெண்ட்க்கு வரலான்னு இருக்க? உன் கால பத்தியே கொஞ்சம் யோசிக்கலாம்ல" அப்படின்னு சொல்ல, "அத பத்திலாம் யோசிக்க டைம் இல்லடா. நான் ஆக்ஷனுக்கு போறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அடுத்த நாள் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயின் தான் இருக்கா. இப்ப ஹீரோயின பார்த்த உடனே ஹீரோ கிட்ட வரலான்னு பாக்க, ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஓடி வரா. இப்ப அவ ஓடி வந்துட்டு, "என்னாச்சு? உங்களோட வீல் சேர காணோம். தனியாவா நடந்து வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா. நான் வீல் சேர்ல வந்தா உனக்கு பிரெஸ்டீஜ் ப்ராப்ளமா இருக்கும்ல. அதனால தான் நான் அத எடுத்துட்டு வரல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோவோட மண்டையில கைய வச்சுட்டு, "ஏன் அப்படி யோசிக்கிறீங்க?
மத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்த்தா நம்மளால வாழவே முடியாது. மத்தவங்க எப்படி என்ன நெனச்சாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நீங்க ஹேப்பியா, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் வாங்கன்னு இவ ஹீரோவ கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அந்த ஆக்ஷனுக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு பொண்ணு கூட வந்திருக்கான். இப்ப அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஹாய் மேடம் அப்படின்னு சொல்லி கைய நீட்டிட்டு இருக்க. ஹீரோயின கை குடுக்க விடாம ஹீரோ தடுத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி வா நம்ம 2 பேரும் உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த உடனே இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கோவமா இருக்கு. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இங்க பாரு நம்மளோட பிளான் என்னன்றத மறந்துறாத. நம்ம பிளான் படி நடந்துக்க" அப்படின்னு அந்த பொண்ண பார்த்து சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இவன் கிட்ட இந்த பொண்ணு தான் வந்து பேசியிருப்பா. ஏன்னா இந்த ஆக்ஷன நடத்துறது ஜியோ குடும்பம். இவ அந்த குடும்பத்துல மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவ வந்து என்ன சொல்றான்னா, "நாளைக்கு ஆக்ஷன்ல பிரேஸ்லெட் வரப்போகுது. அந்த பிரேஸ்லெட் யாரோடதுன்னு உனக்கு தெரியுமா? ஜூ அம்மாவோடது. அந்த பிரேஸ்லெட்ட மட்டும் நீ ஆக்ஷன்ல ஜெயிச்சு அவகிட்ட குடுத்தன்னு வச்சுக்கயேன், கண்டிப்பா அவ உன்கிட்ட வந்துருவா. எப்படி என்னோட பிளானு? உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக எனக்கு ஏதாவது ரிவார்ட் குடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்ல, கவலைப்படாத இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. கண்டிப்பா நான் உனக்கு ரிவார்ட் தருவேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல அவங்க நினைச்ச மாதிரி அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட்டுமே ஏலத்துக்கு வர ஆரம்பிக்குது. இப்ப அந்த ஏலத்த ஒவ்வொருத்தரா கேட்டுட்டு இருக்க, இவன் எதுக்காக நம்ம அம்மாவோட பிரேஸ்லெட்ட ஏலத்துக்கு கேட்கிறான்னு ஹீரோயினுக்கு ஒரே டவுட். இப்ப அவங்க எல்லாரும் இப்படி எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அந்த பிரேஸ்லெட்ட பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. இது என்கிட்டல இருக்கு. ஒருவேளை இது ஃபேக்கா? இல்ல ஒரிஜினல் எது? ஒண்ணும் புரியலையே. எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இவன் ரொம்ப குழம்பி போயிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு மாரி கை கால்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கண்ட்ரோல்ல இருந்து ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு அந்த பிரேஸ்லெட்ட அவளோட பாய் ஃப்ரெண்ட் வின் பண்ணிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா 50 மில்லியனுக்கு அந்த பிரேஸ்லெட்ட வாங்கிட்டு வந்து, இந்தா இந்த பிரேஸ்லெட் உனக்காக தான். இந்த பிரேஸ்லெட் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அம்மாவோட பிரேஸ்லெட் தானே இது. இந்தா இத நீயே வச்சுக்கன்னு சொல்லி குடுக்க, என்னது இது எங்க அம்மாவோட பிரேஸ்லெட்டா? எங்க அம்மாவோட பிரேஸ்லெட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? அப்படின்னு ஹீரோயின் கேட்க, என்ன இப்படி பேசிட்டு இருக்க? இந்த ஏலத்த நடத்துனது ஜியான் குடும்பம். இதோட ஓனர் உங்க அம்மாவா இருந்தா என்ன? இந்த பிரேஸ்லெட் இப்ப எங்க கிட்ட இருக்கு. கண்டிப்பா இது ஒரிஜினலா தான் இருக்கும்னு சொல்ல, ஒரிஜினலா? ஒரிஜினல்னா நீயே பாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா குடுத்த பிரேஸ்லெட் இவ்ளோ பளபளப்பா இருக்கா? அது மட்டும் இல்லாம என்னோட பிரேஸ்லெட் கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கும். இவ்ளோ பெரிய பிரேஸ்லெட் எங்க அம்மா எப்படி 10 வயசுல என் கைக்கு போட்டு விட்டுருப்பாங்க. எங்க அம்மா எனக்கு போட்டு விட்டது சின்ன பிரேஸ்லெட். இது ரொம்ப பெருசு. இது கண்டிப்பா ஃபேக் ஆனதா தான் இருக்கணும். இது அதாவது சில்வர் ப்ராடக்ட்டா தான் இருக்கும். இந்த சில்வர போய் 50 மில்லியனுக்கு வாங்கியிருக்கியேடா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இவளோட கைய பிடிச்சுட்டு, "அடியே நீ சொல்லி தானே பண்ணேன். உண்மைய சொல்றி" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் சொல்றத கேளு அவசரப்படாத" அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, "ஒழுங்கா என்னோட 50 மில்லியன் பணத்த என்கிட்ட குடுத்துருன்னு" இவன் சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு அந்த ஏலத்த நடத்துறவர் வந்துடுறாரு. இப்ப அவரு வந்து, "இங்க பாருங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக, "எங்க போறீங்க? அவ்ளோ ஈஸியா அவள நான் விடமாட்டேன். என் பணத்துக்கு வழி சொல்லிட்டு போங்க" அப்படின்னு இவன் கத்திட்டு அவள அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் ஹீரோவ பாக்குறா. பார்த்தா அவனுக்கு உடம்பு சரியில்ல. "என்னாச்சுல உனக்கு? உடம்பு முடியலையா? ரொம்ப நேரம் நின்னது கால் வலிக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல என்கிட்ட வராத தள்ளி போ. என்னால உனக்கு ஆபத்து இருக்கு" அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுறான். அப்படி தள்ளி விட்டதுல அவளோட மண்டையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஹீரோக்கு இந்த மாரி வரும்போது அவன் அவனோட சுயநினைவை இழந்து இந்த மாரி பண்ணிருவான். இப்ப அவன் அவனோட தம்பிக்கு கால் பண்ணி, "என்ன வந்து பாருடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் அவனோட தம்பிக்கு கால் பண்ணி பேசலான்னு பாக்க, அத கூட பேச முடியாம அதே இடத்துல மயக்கமாக, இப்ப இவள பாத்தீங்கன்னா டாக்டருக்கு தான் கால் பண்றா. இப்ப அவ டாக்டருக்கு கால் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு இப்படி ஆனத அங்க உள்ள எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் இவனுக்கு இப்படி ஆனது அங்க உள்ள யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எமர்ஜென்சி அலாம ஆன் பண்ணி விட்டுடுறா. ஆன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஓடி போக, இவ ஹீரோவ தனியா கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, "என்னாச்சு உனக்கு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? நான் டாக்டர கூப்பிடுறேன்" அப்படின்னு இப்ப இவளோட தம்பிக்கு கால் பண்ணி, "அவனுக்கு உடம்பு சரியில்ல. ஒரு மாரி கையெல்லாம் ஷிவரிங் ஆயிட்டு இருக்குன்னு" சொல்ல, அவன தனியா ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சுட்டு, "நீ அந்த இடத்த விட்டு வந்துரு. அவன் கிட்ட போகாத. அவன் கிட்ட போனான்னா அவன் உன்ன காயப்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு" சொல்ல, இவன் இப்படி சொன்னத கேட்ட உடனே ஹீரோயின் ரொம்ப பாவத்தோட ஹீரோவ பாத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு எனக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கே தெரியாது. என்ன விட்டு போயிரு. நான் உன்ன காயப்படுத்திருவேனோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு" சொல்ல, இப்ப ஹீரோயின் திரும்ப வந்து, "நீ என்ன காயப்படுத்தினாலும் பரவால்ல. உன் கூட சேர்ந்து தானே வாழப் போறேன். எதுவா இருந்தாலும் சேர்ந்தே சமாளிக்கலான்னு" இவ ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோவும் அவள கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நீ கவலைப்படாத. நீ என்ன காயப்படுத்த மாட்ட. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அங்க உள்ள கிளாஸ் எடுத்து அவனோட கையால அழுத்தி புடிச்சிட்டு இருக்கான். இவன் ஹீரோயின ஏதாவது பண்ணிருவானோன்னு இவனுக்கு பயமா இருக்கு. இவன் இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கறதுல அவனோட கையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்க. இத ஹீரோயின் பார்த்து, "என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா அத விடு" அப்படின்னு சொல்ல, "இல்ல சு, வேண்டாம். என்ன தடுக்காத. என்னோட பிசிக்கல் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. நான் உன்ன ஏதாவது பண்ணிட்டேன்னா, என்னால என்ன மன்னிக்கவே முடியாது. அதனால தான் என்ன நானே காயப்படுத்திட்டு இருக்கேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துடுறாரு. இப்ப டாக்டர் வந்து ஹீரோக்கு மயக்க மருந்து போட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, "இதுக்கு முன்னாடி அவனோட வாழ்க்கை ரொம்ப மோசமானதா இருந்திருக்கு. உன்னோட கடந்த கால நினைவுகள்னால தான் அவன் இப்படி மாறி இருக்கான். அதோட எஃபெக்ட் தான் இது எல்லாமே" அப்படின்னு சொல்லி இப்ப அவரு பேசிட்டு இருக்க.
இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்ச உடனே இவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. அவர் கால் பண்ணி, "என்னம்மா அந்த லூப்பையன் உன்னை ஏதோ பண்ணிட்டான்னு இன்னைக்கு கேள்விப்பட்டேன். அவன் உனக்கு என்ன பண்ணான்? அவன் கூடலாம் சேராத. அவனுக்கு என்ன நோய் இருக்கோ யாருக்கு தெரியும்? இப்படிப்பட்டவனுக்கு கண்டிப்பா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க." இதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவ்ளோ பாத்தீங்கன்னா பின்னாடியே ஓடி போயிட்டு, "ப்ளீஸ் என்ன விட்டு போகாத" அப்படின்னு இவ ஹீரோ கார் பின்னாடி ஓடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அப்பா வந்து ஹீரோயின புடிச்சிடுறாரு. "எங்க போயிட்டு இருக்க? அவன் பின்னாடி போகாத" அப்படின்னு சொல்லி அவள சமாதானப்படுத்திட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பின்னாடி நின்னு இவளோட பாய் ஃப்ரெண்ட் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "என்ன இதெல்லாம் பார்த்தா உனக்கு கோவமா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் இவள மொறச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, அவள கரெக்ட் பண்றதுக்காக தானே இந்த பிரேஸ்லெட் எடுக்கணும்னு பார்த்தா, அதுதான் ஃபேக் ஆனதுன்னு தெரிஞ்சு போச்சு. "சரி விடு, இதுக்கு ஏன் கோவிச்சுட்டு இருக்க? உன்னோட பணம் தான் உன்கிட்ட வந்துருச்சுல" அப்படின்னு சொல்ல, "நம்மளோட ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் என்ன கான்டாக்ட் பண்ணாதன்னு" அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "கண்டிப்பா நான் உன்ன சும்மா விட மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜூ தானே" அப்படின்னு இவ ஹீரோயின் மேல கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த ஜூக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீ அவள அவாய்ட் பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க, அவ என் கூட இருக்கிறதுனால அவளோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா வந்து அவளோட பெட்ல படுத்துட்டு இருக்க. "என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இவ்ளோ கஷ்டம் எனக்கு தர்றதுக்கு நீ பேசாட்டுக்கு என்ன இப்பயே கொன்றலாம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "இங்க பாரு, எந்த ஒரு வெற்றியும் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம போயாகணும்" அப்படின்னு சொல்ல, "என்னால இந்த மிஷன பண்ணவே முடியலப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவனுக்கு வேற ஏதோ பிரச்சனை எல்லாம் இருக்காம். என்ன பிரச்சனைன்னு தெரியல" அப்படின்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நாய் என்ன சொல்லுதுன்னா, "ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னும் எத்தன நாள் நீ உயிரோட இருப்பன்னு நினைக்கிற? இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 2 நாள்னா 24, 24, 48. 48ல ஆல்ரெடி 37 மணி நேரம் தான் இருக்கு. 2 நாள்ல கொஞ்ச நேரத்த நீ அந்த பார்ட்டில வீணாக்கிட்ட. சொல்லப்போனா இன்னும் 37 மணி நேரம் தான் நீ உயிரோட இருப்பன்னு" சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு அதே இடத்துல மட்டையாயிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டுக்கு வெளிய பாத்தீங்கன்னா, நெறைய பேர் நின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு லேபர் இறந்து போயிட்டாங்க. அந்த விஷயத்துக்காக அங்க வேலை பார்க்குற எல்லாரும் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்க. நெறைய பிரஸ்காரங்களும் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அந்த சவுண்ட் கேட்டு ஹீரோயின் எந்திரிக்கிறா. பார்த்தா அவ உயிரோட இருக்கிறதுக்கு இன்னும் 27 மணி நேரம் தான் இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ச்சே! உயிரோட இருக்கவே இன்னும் 27 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள தூங்கிட்டியா? அப்படின்னு இப்ப அவ வேகமா கீழ இறங்கி வர, அந்த இடத்துல அவளோட அப்பா தான் இருக்காரு. பார்த்தா நியூஸ் ஃபுல்லாவே அவங்க கம்பெனிய பத்தின நியூஸ் தான். என்னடான்னு பார்த்தா அவங்க கம்பெனில கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல ஒரு பொண்ணு விழுந்து இறந்து போயிட்டா. இப்ப அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே இவங்க எல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு போலீஸ் தான் வராங்க. "சார், உங்களோட பில்டிங்ல ஒரு பொண்ணு இறந்திருக்கா. உங்களோட சைடுல ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு நாங்க செக் பண்ணணும். எங்க கூட விசாரணைக்கு வாங்கன்னு" சொல்ல, அவங்க அப்பாவும் அந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப அவங்க அப்பா போகும்போது என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரும்மா, வெளிய ஒரே பிரச்சனையா இருக்கு. வீட்ட விட்டு எங்கேயும் போகாத. வீட்டுக்குள்ள இரு" அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப இந்த சைடு இவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி பார்க்கறா. என்னடான்னு பார்த்தா, இவளோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினோட கம்பெனில அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். இவனோட வேலையா இருக்குமோ அப்படின்னு ஹீரோயின் அவன பார்க்கறதுக்காக இப்ப அவனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. பார்த்தா அவனோட வீட்டுக்குள்ள இந்த பொண்ணு தான் இருக்கா. அரகுற ட்ரெஸ்ஸ போட்டுட்டு. இப்ப அவள பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. இவன பார்த்தீங்கன்னா, இவ கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணுக்காக மில்க் எல்லாம் எடுத்து குடுக்குறான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "என்ன என் கால்ல விழுந்து கெஞ்சுறதுக்காக வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட நீ தானே பார்த்துட்டு இருக்க. தரமான பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு மட்டமான பொருள போட்டு பில்டிங்க வீக் ஆக்கியிருக்க. இது எல்லாம் உன்னோட வேலை தானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, "மேடம்க்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணது யாருன்னு பாரு. மிஸ் சூ. சூன்றது யாரு? நீ தானே. நீ சைன் பண்ணியிருக்கனா உங்க அப்பா எல்லா பொறுப்பையும் ஏத்துக்குவாரு. உன்னால தான் அந்த பொண்ணு செத்து போனா. செத்து போனது பொண்ணு. ஒரு 24 வயசு இருக்கும். இவ்ளோ சின்ன வயசுல நீ அவள கொன்னுட்டியே. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷனா எவ்வளவு பணம் தரலான்னு இருக்க?" அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. இன்னும் தப்பு எங்க மேலன்றது ப்ரூஃப் ஆகல. ப்ரூஃப் ஆனா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். விசாரணைக்கு தானே கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல, "உன்னால எதுவும் பண்ண முடியாது. அதே மாரி உன்னோட புது பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, அந்த கால் உடைஞ்சு போனவன். அவனாலயும் எதுவும் பண்ண முடியாது. நீ அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு காம்பன்சேஷனா ஒரு 50 மில்லியன் குடுத்தா நல்லா இருக்கும்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவனோட கன்னத்துல ஒரு அறைய போட்டுட்டு, "ஓசில பிச்சை எடுக்கிறவனுக்கு இவ்ளோ வாயாடா?" அப்படின்னு இவன் அந்த இடத்த விட்டு வர, வெளிய வந்தவொன்னே அந்த இடத்துல நெறைய ஆளுங்க அவள புடிச்சுக்கிறாங்க. இப்ப அவள பார்த்தவுடனே கொலைகாரி கொலைகாரின்னு காய்கறி எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்க. சரி இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நம்ம நெனச்ச மாரி எல்லா பிளானும் போயிட்டு இருக்கு. அந்த காசு வந்தவுடனே அதையும் நம்ம தான் வச்சு என்ஜாய் பண்ண போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவ்ளோ ஈஸியா அவள நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கு மேலயும் உங்க எல்லாரையும் போட்டு நான் டார்ச்சர் பண்ணியே தீருவேன்" அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவ ஹீரோக்கு தான் கால் பண்றா. கால் பண்ணா ஹீரோவோட ஃபோன் போகவே மாட்டேங்குது. இப்ப ஹீரோயின அங்க உள்ள மக்கள் எல்லாரும் தொரத்திட்டு வந்துட்டு இருக்கா. இவளும் ஓடிட்டு இருக்கா. இவ இப்படி ஓடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு 2 போலீஸ்காரங்க தான் வராங்க. போலீஸ்காரங்கள பார்த்தவுடனே அங்க உள்ள பொதுமக்கள் எல்லாம் அந்த இடத்த விட்டு ஓடி போக, இப்ப இவ தனியா நடந்து வந்துட்டு, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ தனியா வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, "அங்கிள், அப்பா எப்படி இருக்காரு?"
இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, கவலைப்படாதீங்க. இது பேசிக்கான இன்வெஸ்டிகேஷன் தான். அப்பா மேல எந்த தப்பு கிடையாது. அடுத்து அப்பாவ தான் விசாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி அப்பாவ பாத்துக்கோங்கன்னு இவ போன கட் பண்ணிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, என்னன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் எனக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்பா வேற ஜெயிலுக்கு போயிட்டாரு. நான் சாக போறேனா, இல்ல என் அப்பாவ காப்பாத்த போறேனா அப்படின்னு இவ உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட தம்பிய தான் காட்டுறாங்க. இப்ப அவன் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, இந்த விஷயத்த பத்தி அவன் கிட்ட சொல்லலாமா வேணாமா? ஜூக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு இவன் வந்துட்டு இருக்க. இப்ப இவ ஹீரோவ பாக்கலாம் அப்படின்னு ஹீரோவோட கம்பெனிக்கே வந்துடுறா. இப்ப அவ ஹீரோவோட கம்பெனிக்கு வந்து நான் உங்களோட பாஸ பாக்கணும் அப்படின்னு சொல்ல, மேடம் அப்பாயின்ட்மெண்ட் இருந்தா தான் அவர பாக்க முடியும்னு அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அப்பாயின்ட்மெண்டா? எப்ப அப்பாயின்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, 2 நாள் ஆகும்னு சொல்ல, 2 நாள்லாம் இல்ல. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். இன்னைக்கே பாத்தாகணும் அப்படின்னு இவ ஹீரோவோட ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவ காணோம். இப்ப நெறைய டைம் இவ ஹீரோக்கு கால் பண்ணியும் பாக்குறா. பார்த்தா 6 மணி நேரமா வெயிட் பண்ணி நைட்டும் ஆயிருது. எல்லாரும் அந்த இடத்த விட்டு போக ஹீரோயின் அதே ஆபீஸ்ல படுத்து தூங்கிடுறா. பார்த்தா இவளுக்கு இப்ப வெறும் 19 மணி நேரம் மட்டும் தான் இருக்கு உயிரோட இருக்கிறதுக்கே. இப்ப அவ டைம பார்த்த உடனே, "சாரிங்க, என்னால தான் உங்களுக்கு பிரச்சனை. அவரு வரலன்னா ஒண்ணும் பரவால்ல. நான் கிளம்புறேன்" அப்படின்னு அவ அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுறான். இப்ப அவ வெளிய வந்ததுக்கு அப்புறம், "நான் உன்ன பார்த்தே ஆகணும். உன்னால தான் என்ன காப்பாத்த முடியும். ஆனா நீ இப்படி பண்றியே. எவ்ளோ மெசேஜ் அனுப்புனேன். ஆனா ஒண்ணுக்குமே ரிப்ளை பண்ணல" அப்படின்னு ஹீரோயின் வெளிய உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு அதே இடத்துல படுத்து தூங்கிடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வரான். இவ தூங்குறத பார்த்த உடனே ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிட்டு வந்து அவளோட வீட்ல படுக்க வச்சிடறான். இப்ப இவ அவளோட வீட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு கனவுல அவ செத்து போற மாரி கனவு வருது. அந்த கனவு வந்தோனே அவ டக்குன்னு எந்திரிக்க. பார்த்தா அவ உயிரோட இருக்க வெறும் 4 மணி நேரம் தான் இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா வெறும் 4 மணி நேரம் தான் இருக்கா. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு இவ வெளிய வந்துட்டு இருக்க. அவ வீட்டுக்கு வெளிய நெறைய பேரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே அந்த இறந்து போன பொண்ணோட குடும்பம் தான். இப்ப இவ அது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "என்ன அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு காம்பன்சேஷனா பணம் குடுக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சா தானே காம்பன்சேஷனா பணம் குடுக்கலாமா, வேணாமான்னு சொல்ல முடியும். அதுக்குள்ள நீ என்ன வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? உன் வேலைய பார்த்துட்டு போடான்னு சொல்ல, உன் குடும்பத்த சேர்ந்த எல்லாரும் என்ன நாய் மாரி தானே நடத்திட்டு இருக்கீங்க. நான் இவ்ளோ பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்கேன்னா, அதுக்கு காரணம் என்னோட முழு உழைப்பு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "அப்படி நீ தான் நினைச்சிட்டு இருக்க. எவ்வளவு நாள் இந்த பொசிஷன் உன்கிட்ட இருக்குதுன்னு நானும் பாக்குறேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவ குணம் பாத்தீங்கன்னா, "உனக்கு வேணா இன்னொரு வாய்ப்பு தரேன். என் கூட மறுபடியும் வந்துரு. லவ்வரா இல்ல, பெட்ல ஒரு நாள் ஒண்ணா இருந்தா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவன அடிச்சு போட்டுட்டு, "உனக்கு எதுவும் ஆகலையே. அவன் சொன்னத நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "நீ யார்றா? எங்க 2 பேருக்கு நடுவுல வர" அப்படின்னு அவன் ஹீரோவ அடிக்கலான்னு வர, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவன மறுபடியும் அடிச்சு போட்டுடுறான். இப்ப அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "மறுபடியும் மறுபடியும் அடி வாங்குறதுக்கு தான் வரியா? டைம் இருந்தா சொல்லு. என் பாய் ஃப்ரெண்ட் அனுப்பி நல்லா அடிக்க சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன்ன எங்க பாக்கணுமோ அங்க பாத்துக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வரப்போறாங்க. உன்னால எதுவுமே பண்ண முடியாது பாரு" அப்படின்னு சொல்லி, இப்ப அவன் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து வச்சுட்டு இருக்கான். இப்ப அதுல உள்ளவங்கள பாத்தீங்கன்னா, "இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் மேடம். மேடம் இந்த ப்ராஜெக்ட்க்காக நாங்க நெறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்ப இந்த கேஸ்னால இந்த ப்ராஜெக்ட் நின்னு போச்சுன்னா யாருக்கு லாஸ்? கண்டிப்பா நீங்க பதில் சொல்லணும்னு" கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வைஸ் பிரசிடென்ட் வந்துடுறாரு. அவர பார்த்த உடனே இவளோட பாய் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "பாருங்க இந்த பொண்ணால நமக்கு நெறைய பிரச்சனை. குவாலிட்டியான மெட்டீரியல் குடுக்க மாட்டாங்களா?" அப்படின்னு இவங்க கம்பெனி மேல இவன் பழிய போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோவ பார்த்த உடனே அவன பார்த்தீங்கன்னா, "உனக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம்? நீ எதுக்காக வந்து உட்கார்ந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த ப்ராஜெக்ட்டோட டெவலப்பரே நான் தான். இந்த ப்ராஜெக்ட்ட உங்க கம்பெனிக்கு குடுத்ததே நான் தான். இதோட ஓனர் நான் தான்னு" சொல்ல, அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். "நான் இதுவரைக்கும் உன்ன பார்த்ததே இல்ல. நீ எப்படி இந்த இடத்துல?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "இவன் தான் அந்த ப்ராஜெக்ட் ஓனரா? இத பத்தி ஒண்ணும் தெரியாதே" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல விடு. நம்ம பிளான் படி எல்லாம் நடந்துரும்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பி வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு ரிப்போர்ட்ட குடுக்குறான். இப்ப அந்த ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, இவங்க கம்பெனியோட ப்ராடக்ட் மேல எந்த தப்பும் கிடையாது. எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். அந்த ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண வேணும்னே கீழ தள்ளிவிட்டாங்கன்னு இருக்கு. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மாக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்ல, அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்க வந்து, "என் பொண்ண எல்லாரும் கொன்னுட்டீங்களே" அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தியா? நீயும் அவங்களும் பேசிக்கிட்ட விஷயம் தான் இருக்கு. அதுக்கான கான்வர்சேஷன் தான்" அப்படின்னு சொல்லி காட்ட, அத பார்த்த உடனே இவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். என்னடான்னு பார்த்தா, இவன் தான் போய் அங்க வேலை பார்க்குற லேபர் கிட்ட பேசி, "யாராவது ஒரு ஆள இங்க இருந்து கீழ தள்ள வைங்க. மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி நெறைய பணம் குடுத்துட்டு வந்திருப்பான். இப்ப அந்த விஷயம் எல்லாத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சுட்டு, "அந்த பொண்ணு செத்து போனதுக்கு காரணம் நீ தான். சொல்லப்போனா நீ தான் ஜெயிலுக்கு போகணும்" அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ட தூக்கி போட, "நான் எதுவும் பண்ணலையே. இதெல்லாம் ஃபேக்கான ரிப்போர்ட்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயினோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன்னா அவர் மேல எந்த தப்பும் இல்லன்னு ஹீரோ ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டான். அதனால அவர வெளிய விட்டுட்டாங்க. அவங்க வெளிய வந்தத நியூஸ்லயே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இத பார்த்தோனே அவன் காண்டாயிட்டு, "இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எப்படி சாத்தியம்?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க.
இன்வெஸ்டிகேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உன்ன கூப்பிடுறாங்களாம். போய் என்னன்னு கேட்டுட்டு வரியா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு அடிய போட்டுட்டு, உன்ன மாரி துரோகி தான் இந்த கப்பல்ல வேலை பார்க்க கூடாது. இனிமே இந்த கப்பல்ல உனக்கு வேலை இல்ல. இவன இங்க இருந்து புடிச்சிட்டு போங்கன்னு அவன அங்க இருந்து புடிச்சிட்டு போயிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டி. உனக்கு என்ன பண்ண போறேன் பாருன்னு கத்திட்டு இருக்க. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அங்க உள்ள எல்லாரும் வந்து ஹீரோ ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா போகும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களே பாத்துக்கங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோக்கு லைட்டா கால் வலிக்குது. இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்னாச்சு? உன்னால நடக்க முடியலையா?" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணும் இல்ல. நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ அமைதியா அந்த இடத்த விட்டு போக, பார்த்தா ஹீரோயின் உயிரோட இருக்கிறதுக்கு வெறும் 9 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா அத ஹீரோயின் கண்டுக்கவே இல்ல. இப்ப ஹீரோ இப்படி கஷ்டப்படுறத பார்த்த உடனே, இவ ஹீரோவோட வீல் சேர் எடுத்துட்டு வந்து அதுல ஹீரோவ உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இப்ப அவளோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, வேகமா வந்து ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுட்டு, ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க உள்ள பார்க்கிங்ல கீழ தள்ளி விட்டுறான். இப்ப ஹீரோ இப்படி வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஒரு கார் தான் வருது. இத பார்த்த உடனே ஹீரோயின் ஹீரோவ காப்பாத்தலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்க. ஹீரோ இந்த பக்கம் கீழ விழுந்துடுறான். இப்ப அந்த காரு ஹீரோவ இடிக்கிற மாரி வர, இவ ஹீரோவ தள்ளி விட்டுட்டு கார்ல விழுந்து அடிபட்டுறான். இவ இப்படி அடிபட்டு கிடக்கிறத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தூக்கி வச்சுட்டு, "ஜூ உனக்கு என்னாச்சு? கண்ண திறந்து பாரு" அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட அப்பாவுமே வந்துடுறாரு. பார்த்தா இவ உயிரோட இருக்கிறதுக்கு 6 செகண்ட் தான் இருக்கு. 6, 5, 4, 3ன்னு ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு இருக்க. ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி கிஸ் பண்ண உடனே அவளுக்கு பாத்தீங்கன்னா 2 மாசம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இப்ப ஹீரோயின் டக்குன்னு கண்ண முழிச்சு பார்த்து, "எனக்கு ஒண்ணும் ஆகல, பயப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சின்ன அடிதான். நைட்டே கூட நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிரலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோயின் பெட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவள பார்க்கறதுக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ பார்த்த உடனே, "உனக்கு கால் ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு ஒண்ணும் இல்ல. எதுக்காக நீ இந்த கார்ல குறுக்க வந்து விழுந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாதுல்ல. அதனால தான் நான் குறுக்க வந்து விழுந்துட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ என்ன லவ் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்ல. உனக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா என்னால நடக்க முடியல பாத்தியா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டன்னா எல்லாரும் நீ தான் தப்பு பண்ணிட்டன்னு உன்ன பத்தி குறையா பேசுவாங்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு அவன கடிச்சு விட்டுறான். "நான் கடிக்கும்போது உனக்கு எப்படி வலிச்சது? நீ கேட்ட கேள்வியும் அப்படிதான் இருக்கு. உன்னால ஒழுங்கா நடக்க முடியல அப்படின்றத நான் குறையா பார்க்கவே இல்ல. உண்மையாவே உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? உனக்கு என்ன பிடிக்கலையா? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. காதல்ன்றது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். மத்தபடி நம்ம கிட்ட இருக்க குறைய பார்த்து வர்றதில்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, இப்பவே என்ன சொல்றான்னா, "உனக்கு என்ன பிடிக்கலல்ல? நீ என்ன கல்யாணம் பண்ண ஆசைப்படல. அப்படின்னா அந்த இடத்த விட்டு போயிரு. என்ன பார்க்க வராத. உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க. வெளிய போடா" அப்படின்னு இவ ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க, இவ தள்ளி விட்டுட்டு மறுபடியும் இவ ஹீரோவ கிஸ் பண்ண 2 பேரும் மாறி மாறி ஹாஸ்பிட்டல்லயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்ன லவ் பண்றத இப்பயாவது நீ ஒத்துக்கிறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா நான் ஒத்துக்கிறேன்" அப்படின்னு 2 பேரும் அங்கேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவ கண்ண முழிச்சு பார்த்து ஹீரோவ வம்பிழுத்துட்டு இருக்கா. அவன் ஹீரோயின கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நீ ஒண்ணும் என்ன ஃபோர்ஸ் பண்ணிலாம் லவ் பண்ணலல்ல" அப்படின்னு சொல்ல, "யாரு ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ணா? இன்னொரு கிஸ் பண்ணனா எப்படி லவ் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த சொல்லுவேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் இவள கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஹீரோ தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இப்ப அவ போகும்போது ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, இவங்க பண்ற ரொமான்ஸ்லாம் பார்த்து ஹீரோவோட தம்பி சிரிச்சுட்டு இருக்கான். ஐயோ! இந்த கொடுமைய தாங்க முடியலையேன்னு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "சரி நான் கிளம்புறேன். இன்னொரு டைம் கிஸ் பண்ணுன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் இவள கிஸ் பண்ணி அனுப்பி வச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் நம்மளோட வீட்டுக்கு வந்து பார்த்தா, அந்த இடத்துல எல்லா பொருளுமே கீழ உடைஞ்சு கிடக்குது. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ரிப்போர்ட்டர் இவள ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. "யார்யா நீ? தள்ளி போயா" அப்படின்னு இவள பாத்தீங்கன்னா, கையில ஒரு கட்டைய எடுத்து அவங்கள அடிச்சிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயின புடிச்சிடுறான். "பயப்படாத நான் தான். அவன எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஆளுங்க அவன அங்க இருந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ அந்த கேமராவ புடுங்கி அவனுக்கு 2 அடிய போட, "நான் எதுவும் பண்ணல. இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் இவங்கள ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட தம்பி அவன அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறான். இந்த சைடு கட் பண்ணா இவளோட பாய் ஃப்ரெண்ட தான் காட்டுறாங்க. அவன் வீட்ல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து அங்க உள்ள பெட்டெல்லாம் தூக்குறாங்க. இப்ப இந்த லேடிய பாத்தீங்கன்னா, "இந்த பில்டிங்க 3 மடங்கு விலை குடுத்து என் பேருக்கே எழுதி வச்சுட்டாங்க. அதனால இனிமே இந்த பில்டிங் உனக்கு சொந்தம் இல்ல. உன்னோட சட்ட துணிய மட்டும் எடுத்துட்டு இங்க இருந்து போயிரு" அப்படின்னு அவங்க சொல்ல, யாரு வித்தாங்கன்னு இவன் கேட்கிறான். "யாரு வித்தாங்களா? இந்த ஹவுஸோட ஓனர் யாரோ அவங்க தான் வித்தாங்க. வெளிய போயா" அப்படின்னு இவன புடிச்சு வெளிய தள்ள, அவன பாத்தீங்கன்னா செம காண்டாயிட்டு இருக்கான் ஹீரோயின் மேல. இப்ப அவனோட ஃபோனுக்கு ஹீரோ பத்தின நியூஸ் தான் வருது. ஹீரோ சின்ன வயசுல எந்த மாரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் அப்படின்ற விஷயம் தான். ஆக்சுவலா ஹீரோக்கு எதனால இப்படி கால் உடைஞ்சு போயிருக்குன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின இவன் காப்பாத்திருப்பான் இல்லையா? அப்படி காப்பாத்தும்போது ஹீரோ அந்த கடத்தல்காரங்க கிட்ட மாட்டி, அவங்க போட்டு இவன டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த லைஃப் எல்லாத்தையுமே இவனுக்கு யாரோ அனுப்பிச்சு விட,
சூப்பர் நியூஸா இருக்கே! இந்த நியூஸ பத்தி வெளி உலகத்துக்கு தெரியாது. இத அனுப்பி அவன நான் அசிங்கப்படுத்தி அவன என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு இவன் ரிப்போர்ட்டருக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா நைட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருப்பான் இல்லையா? இவ கூட நைட்டு ஒண்ணாவே ஸ்டே பண்ணிடுறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, தூக்கத்திலே ஹீரோவோட பாடிய போட்டு அமுக்கி பார்த்துட்டு, எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு இவ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ கண்ண முழிச்சுடுறான். இப்ப இவன் கண்ண முழிச்சு பார்த்து ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு அந்த நாய்க்குட்டியோட மைண்ட் வாய்ஸ் தான் கேக்குது. உங்களோட மிஷன் 99% முடிஞ்சிருச்சு. இன்னும் 1% தான் இருக்கு. அதுவும் நீங்க கல்யாணம் பண்றது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் சாப்பாடு டேபிள்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. கூடவே இவளோட அப்பாவும் உட்கார்ந்துருக்காரு. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "ஏம்மா உன்னோட ரூம்ல இருந்து நீ வெளிய வர்றது ஆச்சரியம் கிடையாது. ஆனா கூடவே இவரும் வராரே. என்ன நடக்குதுங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அப்பா நீங்க நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க 2 பேரும் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். நேத்து ஒரு போட்டோகிராஃபர் வந்து என்ன போட்டோ எடுத்தான் தெரியுமா? இவர் தான் என்ன காப்பாத்திட்டு என் சேஃப்டிக்காக கூட இருந்தாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி, சரி அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அப்பா எங்க 2 பேரையும் பாருங்களேன் பெர்ஃபெக்ட்டான மேட்ச்சா தெரியல. கொஞ்சம் கல்யாணம் பண்ற புக்க குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு" சொல்ல, "கல்யாணம் பண்ற புக்கா? எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் சரியான மேட்ச் இல்ல. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு முடிவு பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "லூ உன்கிட்ட என்னமோ சொல்லணுமா? அவன் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "ஆக்சுவலா நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியால இல்லன்னு" சொல்ல, இவன் சொன்னத கேட்ட உடனே இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. "அவ என்ன ஏமாத்தலான்னு பாத்தியா? என்ன லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போலான்னு பாத்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல, இல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "ஒரு நிமிஷம் அவன் என்னதான் சொல்றான்னு கேளு. வாயில்லாத பூச்சி. என்னதான் போட்டு ஒரு வழி ஆக்குறானா, அவனையும் போட்டு ஒரு வழி ஆக்குறியா? பொறுமையா கேளுமா" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கும்போது என்னோட உடம்புல எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யாரும் உன்ன குறை சொல்லக்கூடாது. என்னோட கால சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு 6 மாசம் டைம் குடு. என் கால முழுசா குணமாக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒரு பார்ட்டிக்கு தான் போறாங்க. இப்ப அந்த பார்ட்டில ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ டான்ஸ் ஆட கூப்பிட்டுட்டு 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. "உங்களால ஆட முடியுதா? ஆட முடியலன்னா சொல்லுங்க நம்ம விட்டுறலாம்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்லம். என்னால முடியும். உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன் நானு." 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு, இவன் ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த பார்ட்டில பாத்தீங்கன்னா, ஹீரோ தனியா நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட டாக்டர் தான் வராரு. இப்ப அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "அவனோட கால் இப்படி இப்படி ஆனுச்சுன்னு உனக்கு தெரியுமா? அவன் சின்ன வயசுல ஒரு பொண்ண காப்பாத்துனான். அப்படி காப்பாத்தும்போது அவன் இந்த கடத்தல்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். கொஞ்ச நாள் கடத்தல்காரவங்க தான் இவன வளர்த்தாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க கூட தான் இருந்தான். அவங்க இவன போட்டு டெய்லி டார்ச்சர் பண்ணி அவனோட கால்லயே அடிப்பாங்க. இந்த இடத்த விட்டு ஓடக்கூடாதுன்னு. அதனால தான் அவன் இப்படி மாறிட்டான். அன்னைக்கு ஒரு நாள் அவன பாத்தியே, ஒரு மாரி வித்தியாசமா பண்ணானே, அது எல்லாமே அதோட நினைவுகள் தான். அவனால அந்த நினைவுல இருந்து வெளிய வர முடியலன்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இவ்வளவு கொடுமையான வாழ்க்கைய அனுபவிச்சிருக்கானா அப்படின்னு, இவ ஹீரோவ பார்த்து கண் கலங்கிட்டு, பாசத்தோட கட்டி பிடிக்கலான்னு போக, அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் வரான். இப்ப அவன் வந்து, "இவன் யாரு தெரியுமா? சின்ன வயசுல ஒரு கடத்தல்காரனால வளர்க்கப்பட்டவன்" அப்படின்னு ஹீரோவ பத்தி பேசிட்டு, ஹீரோ பத்தின சின்ன வயசு வீடியோ எல்லாத்தையும் எல்லார் முன்னாடியும் போட்டு காட்டிடுறான். அத பார்த்த உடனே ஹீரோக்கு பாத்தீங்கன்னா, மறுபடியும் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க, அவனோட ஃப்ரெண்டு, தம்பி, ஹீரோயின்னு எல்லாரும் தனியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த சைடு இவளோட அப்பா கிட்ட பிரஸ்காரங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. "உங்க பொண்ணு அந்த பையன் கூட தானே சுத்திட்டு இருக்கான். அந்த பையன் சரியில்லையாமே, அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்காமே" அப்படின்னு ஹீரோ பத்தி கேள்வி கேட்க, "நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. அந்த மாரிலாம் எதுவும் கிடையாதுன்னு" அவங்க அப்பா பிரஸ்காரங்கள சமாளிச்சுட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோவ தனியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. பார்த்தா அவன் ரூமுக்குள்ள தனியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனோட மெண்டல் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் அவளோட ஆயுள் காலம் குறைய ஆரம்பிக்குது. ஹீரோ இவள லவ் பண்ணும்போது தான் அவளோட ஆயுள் காலம் அதிகரிக்கும். இந்த மாரி ஹீரோ கஷ்டப்படும்போது இவளோட ஆயுள் காலம் குறையும். இப்ப அது குறைஞ்சிட்டு இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோவ ஓடி போய் கட்டி பிடிச்சுட்டு, "நீ எதுக்காகவும் பயப்படாத. நான் உன் கூட இருக்கேன்" அப்படின்னு இவ சமாதானப்படுத்திட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பிரேஸ்லெட் எடுத்து காட்டுறான். அத காட்டுனதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு எல்லாம் புரியுது. இவள காப்பாத்துனதே ஹீரோ தான. இப்ப அத பார்த்த உடனே, "உனக்கு எதுவும் ஆகல" அப்படின்னு சொல்ல, "இல்ல என்கிட்ட யாரும் வராதீங்க. நான் யாரையாவது ஏதாவது பண்ணிற போறேன். எல்லாரும் என்ன விட்டு தள்ளி போங்க" அப்படின்னு இவன் ஓரமா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. "உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம்" அப்படின்னு ஹீரோயின் இந்த பக்கம் அழுகுறா. இப்ப அவங்க எல்லாரும் ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்து ஹீரோவ சமாதானப்படுத்த, அவனும் சமாதானம் ஆகிர்றான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் ஹீரோவ தூங்க வச்சுட்டு வெளிய வந்துட்டு இருக்க. டாக்டர பாத்தீங்கன்னா, அவன கரெக்ட்டான டைம்க்கு மெடிசின் எடுக்க சொல்லு. எத பத்தியும் யோசிக்க வேணாம்னு சொல்லுன்னு சொல்ல, இவங்க 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவ ஹீரோவோட தம்பிகிட்ட என்ன கேட்கிறான்னா, அவனோட கடந்த காலத்த பத்தி எதுக்காக என்கிட்ட சொல்லல? அவன் என்ன காப்பாத்துனதுனால தானே இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல, அவன் தான் இத பத்தி உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். நான் என்ன பண்றது? அவனோட வாழ்க்கை இப்படி ஆகும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு, இவன் சின்ன வயசுல நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்னால அவன் வாழ்க்கை இப்படி வீணா போயிருச்சு. இதுக்கப்புறமும் அவனோட வாழ்க்கை இப்படி ஆகுறதுக்கு நான் விடமாட்டேன். அவன நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ கண்ணு முழிச்சு பாக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கா. இத பாத்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுக்காக பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு வந்து போக, "நீ நல்லா இருக்கியா? எந்திரிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க,
இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவளுக்கு அவளோட நாய்க்குட்டி வாய்ஸ் தான் கேக்குது. என்னடான்னு பார்த்தா, இவ உயிரோட இருக்கிறதுக்கு 13 மணி நேரம் தான் மிச்சம் இருக்குதாம். இப்ப அத பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, "எனக்காக நீ கிஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குமே" அப்படின்னு சொல்ல. ஏன்னா ஹீரோ கிஸ் பண்ணும்போது இவளோட ஆயுள் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்ப ஹீரோ இவள கிஸ் பண்ண உடனே மறுபடியும் அவளோட ஆயுள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பாசமா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வரான். இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, "உன்னோட காயத்துக்கு மருந்து போடணும். அப்படி மருந்து போடும்போது இந்த மாரி கிஸ் எல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்குமே" அப்படின்னு சொல்ல, நானும் கூட இருக்கேன்னு இவ சொல்றான். இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "இல்ல வேண்டாம். காயெல்லாம் ரொம்ப பலமா இருக்கும். பார்த்தா நீ கஷ்டப்படுவ" அப்படின்னு சொல்ல, சரின்னு இவளும் அந்த இடத்த விட்டு வெளிய போறா. இவ போனதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு, "ஏன்டா உண்மையாவே நீ அவள இத்தன வருஷமா காதலிச்சுட்டு இருக்க. அந்த லவ்வ பத்தி மனசுலயே பூட்டி வைக்கிறியே, அவளுக்கு தெரிய வேணாமா?" அப்படின்னு சொல்ல, "காதல் அவ என் கண்லயே புரிஞ்சுக்குவாடா. இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா, முக்கியமான பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்ப அந்த கான்ஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஹீரோவ பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உண்மையானதா? மேடம சின்ன வயசுல கிட்னாப் பண்ணிட்டாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா கிட்னாப் பண்ணது எல்லாம் உண்மைதான். ஆனா என்ன காப்பாத்துனது லூ தான். அவரு இல்லன்னா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, மேடம் ஒருவேள அவரே கூட உங்கள கிட்னாப் பண்ணியிருக்கலாம்ல. நீங்க ஏன் அவர நம்புறீங்க? அப்படின்னு சொல்ல, லூசு மாரி பேசிட்டு இருக்காதீங்க. நானும் அவரும் காதலிக்கிறோம். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கோம். இதுக்கு மேல என்ன வேணும்? எங்களோட பெர்சனல் லைஃப்ல தலையிட உங்க யாருக்குமே உரிமை இல்ல. உண்மையான காதல்னா என்னன்னு கண்டிப்பா நாங்க காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ பேசிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் அந்த ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு விடுறா. இப்ப அவ அனுப்பி விட்டு என்ன சொல்றான்னா, இவனுக்கு எதிரியா இருக்கவங்க தான் இந்த வேலைய பார்த்துருக்காங்க. ஒருத்தர் பிசினஸ்ல முன்னாடி வராங்கன்னா, அவங்கள கவுக்குறதுக்கு அவங்களோட பெர்சனல் ஃபீலிங் தானே வேணும். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்களும் அதுக்கு ஏத்த மாரி எல்லா நியூஸும் எழுதிட்டு இருக்கீங்க. ஒருத்தரோட முன்னேற்றத்த பத்தி மட்டும் எழுதுங்க. அவங்க கடந்து வந்த பெர்சனல் ஃபீலிங்க பத்திலாம் எழுதிட்டு இருக்காதீங்க. அது உங்களோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் ஹீரோவ கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் காட்டுறாங்க. பார்த்தா அவள கம்பெனி விட்டே வெளிய துரத்திர்றாங்க. இப்ப வேலையும் இல்ல, வீடும் இல்ல, நடுத்தெருக்கு வந்துடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, நியூஸ்ல ஹீரோயின் பேசினது தான் பாத்துட்டு இருக்கான். பாத்தா அவ ஹீரோக்காக இவ்ளோ விஷயம் பேசியிருப்பான் இல்லையா? அது எல்லாத்தையும் பாத்துட்டு, "நீ என்ன தானே காதலிச்ச. என்ன விட்டுட்டு எப்படி அவன்கிட்ட போலாம்?" அப்படின்னு இவன் காண்டாயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அவனோட வீட்ல அவனோட கால சரி பண்றதுக்காக எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. "என்னங்க பண்றீங்க? நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் செல்லம். நானே பாத்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. லைட்டா ஹெல்ப் பண்றேனே அப்படின்னு, இப்ப இவ ஹீரோவோட கண்ண பத்தி ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு வரா. பார்த்தா அதுல இவங்க 2 பேரும் எப்ப ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாங்களோ, அப்பையிலேருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்து, "இத உனக்காக தான் எடுத்து குடுத்தேன். இனிமே உன்னோட வாழ்க்கையில கஷ்டமான மெமரீஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸ்வீட்டான மெமரீஸ் மட்டும் தான் இருக்கணும்னு" சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே 1 வீக் அப்புறமா காட்டுறாங்க. 1 வீக் அப்புறமா காட்டுனா, இவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு கடையில வெயிட்டரா வேல பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஒரு மேடம்க்கு காஃபி எடுத்துட்டு வந்து வைக்க, "சீக்கிரம் எடுத்துட்டு வர மாட்டியா? இவ்ளோ லேட்டா வர" அப்படின்னு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்க, "என்கிட்டயே நீ சண்டை போடுறியா?" அப்படின்னு அவன் அடிக்கிற மாரி வர, கரெக்ட்டா அந்த இடத்தோட மேனேஜர் வந்துடுறான். "என்னடா நீ இங்க சாப்பிட வந்தவங்களையும் இப்படி மிரட்டி அடிக்கிற மாரி போற? இனிமே இந்த வேலை கூட உனக்கு கிடையாது. இந்த இடத்த விட்டு போன்னு" சொல்ல, அவன் ரொம்ப சோகமாயிருவான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்ல ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா நடந்து போறத பார்த்த உடனே இவ மட்டும் சந்தோஷமா இருக்கா. ஆனா என்னோட வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்னு இவன் ஃபீல் பண்ணிட்டு, இப்ப அவன் அந்த ஜியாக்கு தான் கால் பண்றான். இவன் ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்தான் இல்லையா? அந்த பொண்ணுக்கு. இப்ப அவளுக்கு கால் பண்ணி, "எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் அப்புறமா உனக்கு ஹெல்ப் பண்றேன் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்ல, "நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? இப்போதைக்கு உன்கிட்ட எதுவும் கிடையாது. உனக்கு ஹெல்ப் பண்ணி என்ன ஆகப் போகுது? என்கிட்ட காசுலாம் இல்ல. ஃபோன வைன்னு" அவ சொல்லியிருப்பா. இப்படி சொன்ன உடனே இவன பார்த்தீங்கன்னா, ச்சே! என்னை விட்டு எல்லாம் போயிருச்சு அப்படின்னு இவன் காண்டாயிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, ஆளுங்கள கூட்டிட்டு வந்துடுறா போல. இப்ப அவனுங்க எல்லாரும் வந்து இவன போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க. என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவன் கத்திட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் கேட்காம இவங்க அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, இவன பாத்தீங்கன்னா, நிலைமைக்கு அவ தான் காரணம். அவள நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் மேல பயங்கர கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோ, ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் டேட்டிங் வந்திருக்காங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ இவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு ரிங் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கான். இத விட பெஸ்ட்டான டைம் ஒண்ணு கிடைக்கும். அப்போ ப்ரொபோஸ் பண்ணலான்னு இவன் ரிங்க உள்ள வச்சுட்டு, ஹீரோயின் கூட சேர்ந்து டேட்டிங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இப்ப டேட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ பயங்கர சந்தோஷமா இருக்க. இவளோட நாய்க்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, "என்ன மூஞ்சில ஒரே சந்தோஷம் தாண்டவமாடுது" அப்படின்னு சொல்ல, "ஏன் நான் சந்தோஷமா இருந்தா தான் உனக்கு பிடிக்காதே? எப்ப போட்டு தள்ளலான்னு பார்த்துட்டு டைம் சொல்லிட்டு இருப்ப" அப்படின்னு. ஆக்சுவலா நீ இப்ப எத்தன பெர்சென்டேஜ் வந்திருக்கன்னு தெரியுமா? 99% வந்துட்ட. இன்னும் 1% உங்களோட கல்யாணம் மட்டும் தான். அது முடிஞ்சிருச்சுன்னா, உன்னோட லைஃப் நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, ஆமா, ஆமா. இதுக்கு முன்னாடி அந்த லூசு பயல காதலிச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இவரு என்ன ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு இருக்காரு தெரியுமா? இப்படி ஒரு ஆள் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸுமே இருக்கு. அத எண்டிங்ல தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு இந்த நாய்க்குட்டி சொல்ல,
நீ சர்ப்ரைஸ் தரப்போறியா? உன்னோட சர்ப்ரைஸ்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குமே! சர்ப்ரைஸ்லாம் ஒண்ணு வேண்டாம். எதுவா இருந்தாலும் சொல்லி தொலன்னு சொல்ல, அத கடைசியா சொல்றேன்னு இந்த நாய்க்குட்டி சொல்லிட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, புதுசா ட்ரெஸ்லாம் போட்டு சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கா. என்னடான்னு பாத்தா, ஹீரோ தான் இந்த மாரி ரெடி ஆயிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருப்பான். அவன் ப்ரப்போஸ் பண்றதுக்காக வர சொல்லியிருப்பான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா ஹேப்பியா ரெடி ஆயிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்ட கிட்னாப் பண்ணிடுறான். இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னாச்சு? டைம் ரொம்ப ஆயிடுச்சே! இன்னும் அவள காணோம்" அப்படின்னு ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்க, மெசேஜ் பண்ணி பாக்க, அவகிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல. இத பார்த்த உடனே இவன் பயந்து போயிட்டு, "என்னாச்சு? அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா?" அப்படின்னு ரொம்ப பயந்துடுறான் ஹீரோ. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "அவளுக்கு என்னாச்சுன்றத கண்டுபிடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, "என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டல, உன்ன கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்டி" அப்படின்னு. இப்ப அவன் அந்த கால அட்டெண்ட் பண்ணிடுறான். இப்ப அவன் அட்டெண்ட் பண்ணி என்ன சொல்றான்னா, "உன் ஆளு என்கிட்ட தான் இருக்கா. அவள நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. நேரா சொர்க்கத்துக்கே அனுப்பிச்சிடுறேன்னு" சொல்ல, இவன் சொன்னத கேள்விப்பட்ட உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, அவ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவ உயிருக்கு ஆபத்து அவள நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, அவனும் வேகமா ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள இவன் கிட்னாப் பண்ணிட்டு வந்து, "என்ன செல்லம் உன்ன இவ்ளோ கிட்ட பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "பைத்தியம் மாரி பண்ணாத. நீ பண்ணதுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்குன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "உன்னால என் வாழ்க்கையே வீணா போச்சு தெரியுமா? எனக்கு வாழ்க்கை குடுத்தது நீதான். வாழ்க்கைய பறிச்சது நீதான். உன்ன நான் என்ன பண்றது? எவ்ளோ நல்ல வாழ்க்கை குடுத்து என்ன இப்படி பிச்சைக்கார மாரி ஆக்கிட்ட. அது எல்லாத்துக்கும் உன்ன நான் பழி வாங்கியே தீருவேன்" அப்படின்னு. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கூட ஃபோட்டோ எடுத்து அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணி விட, அத பார்த்துட்டு ஹீரோ அவ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, கத்திய எடுத்து ஹீரோயினோட மேல வச்சுட்டு, அத ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பிச்சு விட, "அவன கஷ்டப்படுத்தணும்னு நெனைக்காத. அவன் ஃபீலிங்ஸ் கூட விளையாடாத" அப்படின்னு இவ சொல்ல, "அவன பத்தி இவ்ளோ கவலைப்படுற, என்ன பத்தி உனக்கு கவலை இல்லையாடி?" அப்படின்னு இவன் திட்டிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்த உடனே, "வாடா புது மாப்பிள, இவள தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? இந்த செல்லக்குட்டிய அவ்ளோ புடிச்சிருக்கா? நானே இவ கூட 3 வருஷம் சுத்திட்டு இருக்கேன். எனக்கு இவ மேல லவ்வே வந்ததில்ல. உனக்கு எப்படிதான் வந்துச்சோ தெர்ல. இந்தா இந்த கத்திய எடுத்து அவ மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கன்றத காட்டுன்னு" சொல்ல, இல்ல அவன் சொல்றத கேட்காதன்னு ஹீரோயின் சொல்ல, சரி நீ சொல்றத கேட்கிறேன். அவள எதுவும் பண்ணிறாதன்னு இந்த பக்கம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அந்த கத்திய எடுத்துட்டு, அவள எதுவும் பண்ணாத. அவள நீ விட்டுறணும் அப்படின்னு குத்துற மாரி போக, ஹீரோயினுக்கு உயிரே இல்ல. இல்ல இப்படிலாம் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கத்திய எடுத்து அவனோட நெஞ்சிலே குத்திக்கிறான். இத பார்த்த உடனே ஹீரோயின் அவன தள்ளி விட்டுட்டு ஹீரோ கிட்ட வந்துடுறா. "லூ நீ எதுக்காக இப்படி பண்ண? ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நீங்க 2 பேரும் உயிரோடவே இருக்கக்கூடாதுடா. உங்கள இப்பவே கொல்றேன்" அப்படின்னு கத்தி எடுத்துட்டு குத்துற மாரி வர, ஹீரோ அவன தடுத்துட்டு இருக்கான். இப்ப அவனுங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க, பார்த்தா ஹீரோவோட வயித்துலலாம் அடிபட்டுருது. இப்ப அவ இத பார்த்த உடனே, "யோ கண்ண முழிச்சு பாரு, உனக்கு எதுவும் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட நாய்க்குட்டி சொன்னதுதான் ஞாபகம் வருது. அவ 2 வருஷத்துல இறந்து போயிருவான்னு சொல்லியிருப்பா இல்லையா? இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப பார்த்தா அவளும் அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறா. இவ அப்படியே கட் பண்ணா, ஹீரோயின் ஹாஸ்பிடல்ல இருக்க. பக்கத்துல அவளோட அப்பா தான் இருக்காரு. இவ கண்ண முழிச்சு பார்த்து, "அப்பா அவருக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் பக்கத்து ஹாஸ்பிடல்ல இருக்கான். அவனுக்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல, அவன் பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல நல்லபடியா இருக்கான். அவனுக்கு சர்ஜரி முடிஞ்சிருக்குன்னு சொல்ல, "அப்பா நீங்க உண்மைய தான் சொல்றீங்களா? என்னால நம்ப முடியலன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "உண்மைய தான்டா சொல்றேன். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் நல்லா தான் இருக்கான். நானே போய் நேர்ல பார்த்துட்டு வந்தேன். நீ தான் லைட்டா கோமாக்கு போயிட்ட. இப்போ உனக்கு எப்படி இருக்கு?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்க. "நல்லா தான் இருக்கேன்னு" சொல்லி இவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அவங்க அப்பா அவள ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இவளுக்கு ஹீரோவோட நெனப்பாவே இருக்கு. "நான் போய் அவர பார்த்தே ஆகணுமே. அவர பார்க்காம என்னால இருக்க முடியலன்னு" இவ கால் பண்ணி பார்க்க, ஹீரோவோட கால் ரீச் ஆகவே மாட்டேங்குது. என்னாச்சு? ஃபோன் கூட போக மாட்டேங்குதே அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இததான் காட்டுறாங்க. அங்க நடந்த சண்டையில ஹீரோவோட கால்ல மறுபடியும் அடிபட்டுருது. அத நினைச்சு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. "உன் கால்ல மறுபடியும் அடிபட்டத நினைச்சு அவ உன்ன வெறுத்துருவான்னு நினைக்கிறியா?" அப்படின்னு டாக்டர் கேட்க, "இல்லடா, அவ சந்தோஷமா வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்ன மாரி ஒருத்தன கல்யாணம் பண்ணிட்டு அவளால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? பாரேன், என்னால அவள காப்பாத்த கூட முடியல. இப்படி ஒரு பையன எந்த பொண்ணு தான் விரும்புவா?" அப்படின்னு. இப்ப இந்த சைடு டாக்டருக்கு ஹீரோயினோட அப்பா தான் ஃபோட்டோ அனுப்புறாரு. பார்த்தா அவ ஹீரோவ நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ஹீரோ கிட்ட காட்டுறான். "பாருடா, உன் ஆளு எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு நீயே பாரு" அப்படின்னு சொல்ல, இத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு தான் வீடியோ கால் பண்றான். இப்ப அவன பார்த்த உடனே, "நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, "நானும் தான் செல்லம் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன். உன் உடம்பு எப்படி இருக்கு? சீக்கிரமே என்ன பார்க்க வந்தா நல்லா இருக்கும். என்னால நீ இல்லாம இருக்கவே முடியல தெரியுமா? எப்படா உன்ன பார்ப்பேன்னு இருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப டாக்டர் பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, லைஃப் ரொம்ப சின்னது. தேவையில்லாம லவ்வெல்லாம் தள்ளி வச்சுட்டு இருக்காத. உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, அவளையும் கஷ்டப்படுத்திட்டு எதுக்காக? சந்தோஷமா வாழுங்க. அவ உனக்காக எல்லாமே பண்றேன்னு இருக்கா. அப்புறம் எதுக்காக நீ கவலைப்படுற?" அப்படின்னு இவன் அட்வைஸ் பண்ணிட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட பாய் ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக போறா.
பார்த்தாவே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். அவன பார்த்தீங்கன்னா, "ப்ளீஸ் என்ன வெளிய எடுக்க ஹெல்ப் பண்ணுன்னு" சொல்ல, "நான் ஹெல்ப் பண்ணணுமா? நீ பண்ண தப்புக்கான எவிடன்ஸ் சப்மிட் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு போக, இவன பார்த்தீங்கன்னா வாழ்க்கை போச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ நெனச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் கடந்து போது. ஹீரோ இவள பார்க்கறதுக்கு வரமாட்டேங்கிறான். ஏன்னா அவனோட கால்ல அடிபட்டு இருக்கிறதுனால, அவனுக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. நல்லா இருக்க பொண்ண நம்ம எப்படி கட்டிக்கிறதுன்னு. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுனால, இவளோட ஆயுசு மறுபடியும் குறைய ஆரம்பிக்குது. இவளுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஆயுசெல்லாம் குறைஞ்சுட்டு, கடைசியா 30 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு. இப்படி 30 நிமிஷம் இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ வர, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சுடு. உன் மேல உள்ள காதல் இப்பதான் எனக்கு புரிஞ்சுது" அப்படின்னு சொல்லி, ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண, அவளும் அந்த ப்ரப்போஸல அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ணா, கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா, ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வராங்க. இப்ப அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து இதான்" அப்படின்னு எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு ஹீரோயினோட கைய புடிச்சு ஹீரோ கிட்ட குடுத்து, அவரு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்க, இவங்க 2 பேரும் சந்தோஷமா எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிஸ் பண்ண உடனே அந்த நாயோட வாய்ஸ் தான் கேக்குது. "உன்னோட மிஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இனிமே உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு சாவே கிடையாது. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேனே, அது என்ன தெரியுமா? உன்னோட காதலும் உண்மையானது. அவனோட காதலும் உண்மையானது. அதனால அவனோட உயிரும் போகாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழுங்கன்னு" வாய்ஸ் கேட்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.